ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சில்லி சிக்கன் பார்க்கலாம். என்ன திங்ஸ்னால் ஆனியன், கேப்சிகம், சில்லி. எண்ணெய் காஞ்ச உடனே ஆனியன் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் ஃப்ரை ஆனாலே போதும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டுருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுட்டு லைட்டாக வதக்குனா போதும். ரெண்டுமே நல்லா சாட்டே பண்ணால் போதும். அப்புறம் லைட்டாக சால்ட், இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆல்ரெடி சிக்கன் பொரித்து வச்சது மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அதோட கேப்சிகம் ஆனியனோட மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் சேர்த்தா. அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஆனியன் போட்டிருக்கேன், ஏன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஆனியன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா லைட்டாக அடி பிடிக்கும், ஏன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறதுனால லைட்டாக அடி பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் செஷ்வன் சாஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா, வித் சப்பாத்தியோடு நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட டின்னர் சப்பாத்தி வித் சில்லி சிக்கன் வித் கேப்சிகம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா